பாலியல், பாலியல், பாலியல். இன்னும் இந்த தமிழ்நாடு எத்தன பாலியல் சம்பவங்கள சந்திக்க போகுது? கடந்த ஒரு 3 நாளு, இன்னைக்கு, நேத்து, முந்தாநேத்து இந்த 3 நாள் மட்டும் கணக்கெடுத்து பார்க்கும்போது, கிட்டத்தட்ட 20லருந்து 30 பாலியல் ரீதியான சம்பவங்கள் தமிழ்நாட்டுல மட்டும் நடந்து, அது கேஸா ஃபைல் ஆகப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது தெரிஞ்சு மட்டுமே இத்தன சம்பவங்கள்லாம், இன்னும் தெரியாம எங்கெங்கெல்லாம் எந்த மாரியான சம்பவங்கள் நடந்திருக்கும்? அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல பெரிய கேள்வியா எழும்பியிருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். அதாவது 3 வயசு குழந்தைய கற்பழிக்கிறாங்க, கொலை பண்றாங்க. வேலைக்கு போற பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க. வீட்ல வயசான காலத்துல சும்மா இருக்கிற பாட்டி கிட்ட அவங்க கிட்டயும் தப்பா நடந்துக்கிறாங்க. இதை எடுத்து நாளுக்கு நாள் ஒரு கேஸ் அப்படின்ற மாரி ஒரு கேஸ தாண்டி ஒரு நாளைக்கு 4 கேஸ், 5 கேஸ் அப்படின்ற மாரி அதிகமாயிட்டே இருக்கு. இன்னைக்கு ஆரணியில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரே ஊர்ல ஆரணியில 2 பேரு வெவ்வேறு இடத்துல சம்பவத்த செஞ்சிருக்காங்க. இதே மாரி தான் பாலியல் ரீதியான கொடுமைய தான் அவங்களுமே செஞ்சிருக்காங்க. அதாவது முதல் நபர் என்ன செஞ்சிருக்காருன்னா, தான் கூட வேலை செய்யக்கூடிய நபரோட பொண்ணுகிட்ட தப்பான அதாவது பாலியல் ரீதியான தொல்லைகள குடுத்திருக்காரு அப்படின்ற மாரி சொல்லப்படுது. அதாவது யார தான் நம்புறது? கூட இருக்கிறவனையும் நம்ப முடியல. தெரிஞ்சவனையும் நம்ப முடியல. தெரியாதவனையும் நம்ப முடியல. யார தான் நம்புறது? அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஒரு நியூஸ பார்த்தோம்னா டக்குனு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆச்சு. அதே சமயத்துல இன்னொருத்தன் வந்து 11த் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு, "நான் உன்ன காதலிக்கிறேன். நான் உன்ன லவ் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணுகிட்ட பாலியல் ரீதியான தொல்லைகள குடுத்திருக்காப்ல அப்படின்ற மாரி சொல்லி 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா, இதுக்கு ஒரு புல் ஸ்டாப், இதுக்கு ஒரு எண்டு என்னதான் இருக்க போகுது? அப்படின்ற மாரியான ஒரு விஷயம் தெரியல. எப்படி நாளுக்கு நாள் ஒரு நியூஸ பார்க்குறாங்க. அந்த ஊர்ல இப்படி நடக்குது, இந்த ஊர்ல இப்படி நடக்குது அப்படின்னு தெரிய வருது. எப்படி இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் தொடர்ந்து இவங்களால செய்ய முடியுது அப்படின்னு தெரியல. கர்ப்பிணி பொண்ணு, அதாவது மாசமா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுகிட்டயுமே தப்பா போய் நடந்துக்கிறாங்க. என்னதான் இதுக்கான பதில வந்து அரசாங்கம் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அதாவது இது வந்து போயிட்டே இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் இத்தன சம்பவங்கள் அப்படின்னா, இன்னும் நார்த்லலாம் எப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும். இதுக்கான ஒரு விஷயத்த வந்து இதுக்கு ஒரு புல் ஸ்டாப், அதாவது அரபு கண்ட்ரீஸ்லாம் என்ன மாதிரியான தண்டனைகள் குடுப்பாங்க. அதாவது அரசு நெனச்சா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன மாத்தலாம்ல. பயத்த உண்டாக்க வைக்கணும். இந்த இடத்துல வந்து யாருமே ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க கூடாது. குழந்தைய குழந்தையா பார்க்கணும். எல்லாமே ஒழுங்கா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அரசாங்கம் இதுக்கான ஒரு விஷயத்த தொடர்ந்து இனிஷியேட் எடுத்து ஒரு பெரிய புல் ஸ்டாப் இதுக்கு வந்து வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இந்த ஒரு வீடியோல நான் சொல்லிக்க விரும்புறேன். நன்றி.